திமுகவின் சமூக நீதி கோஷமா செயல்பாடா என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழக அரசியலில் சமூக நீதி என்பது திமுக வலியுறுத்தும் அடிப்படை கொள்கையில் ஒன்று. ஆனால் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள் அந்த கொள்கை வெறும் அரசியல் கோஷமாக மட்டும் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புறாங்க அண்ணாமலை அவர்கள். திண்டிவனத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் திமுக கவுன்சிலர்களால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு இறுதியில் கவுன்சிலர் ரம்யாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட சம்பவம் சமூக நீதியின் உண்மையான முகமா என்று மக்கள் கேட்குறாங்க. இதற்கு முன்பும் திமுக அமைச்சர் ராஜா கண்ணப்பன் ஒரு அரசு ஊழியரை ஜாதி அடிப்படையில் திட்டியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்ததா அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிறாங்க. திமுகவின் சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு பேச்சில் மட்டும், செயல்பாடுகளில் பார்க்கும்போது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவமானமே. இதுதான் திமுகவின் முகம் என்று அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. உண்மையான சமூக நீதி என்பது ஜாதி வர்க்கம் பாராது அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் மரியாதை வழங்கப்படுவதே. ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பின்தங்கிய சமூகங்களை இன்றும் அவமதிக்கிறாங்க என்று அது சமூக நீதி என்ற கொள்கையை துரோகம் செய்கிறது. திமுக உண்மையிலே சமூக நீதி பயணத்தை தொடர விரும்பினால் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவசியம். இல்லையெனில் சமூக நீதி என்ற வார்த்தை வெறும் அரசியல் முகமூடி என்ற குற்றச்சாட்டு வலுப்பெறும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.